சமர்ப்பிப்பார்களே ஆனால் நாமும் செய்யலாம். இப்ப ஷபே மராஜி ஷபே பராத் எல்லாம் கொண்டாடுகிறார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால், திருமறை குர்ஆனில் கொண்டு விட்டால் நம்மளும் தாராளமாக நாமும் செய்வோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா எதற்கு ஆதாரம் இல்லையே கொண்டு வந்து காட்டு பார்க்கலாம் என்று கேட்கிறார். அப்ப இந்த மாதிரி ஆதாரங்களை குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் ஒப்பிட்டு செயல்படுத்துவீர்களே ஆனால் பொய்யும் புரட்டுகளும் உங்களுடைய உள்ளத்திலே வந்துடாது. காலங்காலமாக நிறைய பொய்களையும் இல்லாத செய்திகளையும் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லி வந்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மேடையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீங்க, நம்ம தலைவர் உரையாற்றும் பொழுது அவரை கூட இதை செஞ்சிருக்கிறாங்க, தப்பான செய்தியை சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன ஹதீஸ் சொன்னாங்க? சீனா சென்றேனும் சீர்கல்வியை தேடு, உத்துலுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தியை கூட சொன்னாங்க. இது பரவலாக எல்லா ஆளுங்களும் என்ன செய்வாங்க, கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லும் போது சீனாவுக்கு போவாய் என்ன செய்ய, நீ கல்வியை தேடு. இது ஹதீஸ் கலையில போய் ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட போய் இந்த ஹதீஸின் தரம் என்ன, இது சொல்லலாமா சொல்லக்கூடாதாண்டா, இது இருக்கிற ஹதீஸிலேயே மிக 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 கீழ்நிலையில் உள்ளதுன்னு கொண்டு வந்து சொல்லுவாங்க. ஹதீஸ்ல பல தரம் இருக்கு. சில ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமானது, பின்பற்றணும். சில ஹதீஸ்கள் பலகீனமானது, அதாவது அந்த அறிவிப்பாளர்கிட்ட நினைவாற்றல் குறைவா இருக்கும், மறந்துடுவாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அவரை ஹதீஸை ஏத்துக்க கூடாதுன்னு அப்படி. இது சில ஆளுக்கு பொய் சொல்றவரா இருப்பாரு, அந்த மாதிரி ஆளுக்கு முன்கருள் ஹதீஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சில ஆளுங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மேலேயே பொய் சொல்ற அளவுக்கு தைரியம் படுத்த சொல்லப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த ஹதீஸ் மௌனூன்னு சொல்லுவாங்க, இட்டு கட்டப்பட்டது. அதுக்கும் கீழே ஒரு சில ஹதீசுகள் இருக்கு. அது என்னன்னா லா அஸல லஹு, அதற்கு எந்த அடிப்படையுமே கிடையாது. இதுக்கு இஸ்னாத் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுக்கு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு வரிசையாக என்ன செய்வார்கள், சனது கூட காட்டுவாங்க. சில செய்திகளுக்கு அப்படி சனதே கிடையாது, மக்கள் சொல்றது ஆதாரமே தவிர ஒரு சனது கூட அதற்கு கிடையாது. இதே ஹதீஸ்களை வல்லுநர்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா உத்துலுபுல் ஈம வலவ் பிஸ்ஸீர், சீனா சென்றேனும் சீர்கல்வியை தேடு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதுக்கு என்ன, எது சரியா இல்லையான்னு லா அஸல லஹுன்னு எழுதியிருக்கிறான். இதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, எந்த ஆதாரமும் இஸ்னாதும் சனதும் எதுவுமே இல்லாத செய்தி. ஏன் இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட ஆர்வம் ஊட்டணுங்கிறதுக்காக வேண்டி, எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி பொய்யான பல செய்திகளை மக்கள் மன்றத்தில் உலாவிட ஆரம்பிச்சிடறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பொய்யும் புரட்டுகளும் வர்ற காரணத்தினால்தான் இஸ்லாத்தில் ஹதீஸ்களுக்கு அறிவிப்பாளர் தொடர் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தினார். ஹதீஸ் கலையில் ஒவ்வொரு ஆளும் ஒரு செய்தியை கேட்டார் என்றால் அவர் கேட்டவர் யாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் இவரை சந்தித்து இருக்கிறாரா, அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யணும். எந்த ஒரு செய்தி நிறுவனமும் எந்த வரலாற்று ஆசிரியர்களும் போடாத மிகப்பெரிய நிபந்தனைகள் ஹதீஸ் கலையில் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எத்தனை விதமான நிபந்தனைகள் இருக்கணும், அதில் எதையவைகள் எல்லாம் கவனிக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள் போட்டு ரொம்ப வடிகட்டி நமக்கு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. இது இல்லை என்று சொன்னால், இந்த மாதிரி ஆதாரம் தேடணும், அவர் சொன்னாரா அதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கல, இல்லை என்றால் நிறைய அடிச்சு விடுவான். இப்படி வச்சே நிறைய பேர் அடிச்சு விடுறான். அப்துல்லா பின் முபாரக் என்ற ஹதீஸ் கலை அறிஞர் சொல்றார், சஹீஹ் முஸ்லிமுடைய முகத்திமாவில் முன்னுரையில் நீங்கள் பார்க்கலாம், லவ்லல் இஸ்னாது லகால மன்ஷா மன்கால, இஸ்னாது மட்டும் இல்லை என்று சொன்னால் லகால மன்ஷா மாஷா, நினைத்தவன் நினைத்ததை எல்லாம் சொல்லியிருப்பான். இந்த அறிவிப்பாளர் தொடரை மட்டும் பார்க்கணும், இருக்கா இல்லையா என்ற ஒரு விதி மட்டும் இல்லை என்றால் விரும்பியும் இஷ்டத்துக்கு அடிச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி சொன்னதை நான் கேட்டேன், அடிச்சு நிறைய விட்டு அடிப்பதற்கு வாய்ப்பாயிரும். அதனால அல் இஸ்னாது மினத்தீன், இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை இருக்கு, இதுவும் மார்க்கத்தில் உள்ளது என்று அந்த ஹதீஸ் கலை அறிஞர் சொல்றாரு. அப்ப ஏன் இவைகள் எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னா, ஹதீஸை கரெக்டாக ஆதாரம் தெரிந்து சரியாக புரிந்து கரெக்டாக சொல்லணும், இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இந்த 4 மதுஹப் என்று சொல்றாங்களே, அது 4 இமாம்களும் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லி எழுதியிருப்பாங்க. இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப். எப்படி சொல்றாங்க பாருங்க, ஹதீஸ் இருந்தால் என்னுடைய மதுஹப்னு சொல்லல, ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தால், பொய் இல்லாததாக, பலகீனம் இல்லாததாக, இட்டுக்கட்டப்பட்டது இல்லாததாக, ஆதாரபூர்வமானதாக இருக்குமானால்
அதுதான் என்னுடைய மதுஹப் என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். இப்ப இவையெல்லாம் எதை காட்டுகிறது? ஹதீஸில் கூட ஆதாரம் காட்டக்கூடிய அந்த ஹதீஸிலும் கூட என்ன செய்ய வேண்டும்? சரியான செய்தியா தவறான செய்தியான்னு பார்க்கணும். இப்ப கூட நீங்க ஷபே மஹராஜில இந்த ஷபே பராத் ஷாபான் 15ல இங்க கபர்ஸ்தானுக்கு போகணுங்கிறது கூட ஒரு திருமதியினுடைய ஹதீஸை வெளியிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஷாபான் 15ல கபர்ஸ்தானுக்கு போனாங்க, ஆயிஷா நபி பின்னாடி போனாங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா ஷாபான் 15ல கீழே இறங்கி வர்றான். வந்து யார் பாவ மன்னிப்பு தருகிறார்களோ அவர்களுக்கு கனம் என்ற கல்பு என்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றின் ரோமம் அளவிற்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷாபான் 15ல போய் நம்ம என்ன செய்ய கேட்டோம்னால் மன்னிக்கப்படும் ஒரு ஹதீஸ் இருக்கு. இதை பரவலாக எல்லா இடத்துலயும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த திருமதியினுடைய ஹதீஸின் இறுதியிலேயே திருமதி இமாம் சொல்றார், சமயத்து முஹம்மதன், முகமது அவர்களிடத்தில் நான் செவியேற்று இருக்கிறேன். முகமது அவருடைய ஆசிரியர் இமாம் புகாரி, முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி அவர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன், இந்த ஹதீஸை பலகீனமானதாக ஆக்கியதை, பலகீனம் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு, புகாரி இமாம் இல்ல ஹஜ்ஜாஜ் ஒரு ஆள் வர்றாரு, யஹ்யா இப்னு அபீ கஸீர்ங்கிற வர்றாரு, இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் தொடர்பு இருந்திருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக உருவா என்பவர் வருகிறார், அவருக்கும் யஹ்யா இப்னு கஸீருக்கும் இடையில தொடர்பு இருந்திருக்குது. ரெண்டு பேரும் எதையும் கேட்டதில்லை, இது தொடர்பு அருந்த பலகீனமான செய்தி அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அப்ப ஹதீசுகள்ல கூட ஆதாரத்தை காட்டினால் அது ஆதாரபூர்வமானதா பலகீனமானதா, இதை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டணும். இல்லை நான் செயல் மாட்டேன், ஹதீஸ்ன்னு சொல்லிட்டா சுன்னத்துன்னு சொன்னா அப்படி நீங்க நடப்பீர்கள் என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு இறுதியா சொல்றேன். அல் மதுஹல் என்ற நூல்ல, பைஹக்கி இமாம் நூலான அல் மதுஹல் என்ற நூலில் இமாம் ஷாஃபி சொன்னதாக ஒரு அழகான ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸலுல்லதி யத்லுபுல் இல்ம பிலா ஹுஜ்ஜத்தின், ஆதாரம் இல்லாமல் கல்வியை தேடுபவன். எந்த ஒரு செய்தியை இது ஆதாரம் இல்லாம சும்மா போய் கேட்கிறவன் யாருன்னா, கமஸலி ஹாத்திபி லைலின் யஹ்மிலு ஹுஸ்மத ஹதபின், அவன் யாருன்னா இரவில் விறகை புறக்கக்கூடியவன். காடுகளுக்கு போய் இரவு நேரங்களில் போய் என்ன செய்கிறான், விறகுகளை புறக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருகிறான். ஃபீஹி அப்பா, ஆனா அவன் இரவுல போய் அந்த விறகை புறக்கியனால, எடுத்து வந்தனால அதில் கொடிய நச்சு பாம்பு உள்ளே இருக்கிறது. அப்படியே தெரியாதனமா தூக்கிட்டு வந்தான் இரவு நேரனால. இது என்ன செய்கிறது, அவன் அறியாத நேரத்தில் கொட்டு விடுகிறது. இதுதான் ஆதாரம் தெரியாமல் ஒரு கல்வியை தேடுபவன் பின்பற்றுபவனுக்கு உதாரணம் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் அழகா சொன்னார். நீங்க ஆதாரம் தெரியாம தேடினா கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த நச்சு பாம்பு, ஆதாரம் இல்லாத அந்த பித்அத்துகள் கொண்டு போய் உங்களை கொத்தி கடைசியில் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். நீங்க புதுசு புதுசா ஆதாரம் இல்லாம நீங்க உருவாக்குற ஒன்னொன்னும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு சொன்னாங்களே. இந்த கருத்தை தான் இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எந்த செய்தியை நீங்கள் செயல்படுத்தினாலும் அதற்கு ஆதாரம் இருக்கா, குர்ஆனில் இருக்கா, நபிமொழியில் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு என்ன செய்யும் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மை எது பொய் எது என்பதின் வேஷத்தை களைப்பது, முகமூடியை கிழிப்பதை தவிர ஏகத்துவ ஆலிம்கள் விஞ்ஞான